பண்ண போற கிளாஸ் வந்து என்ன அப்படின்னா, டேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டேப்பிங் எதுக்காக பண்றோம்? அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம உடம்புல உள்ள என்ன சொல்றது? தேவையில்லாத கழிவுகள் இருக்குல்ல, டாக்ஸின்ஸ். டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு டேப்பிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாரி நம்மளோட எல்லா சக்ராஸையும் என்ன பண்றது? ரெகுலரைஸ் பண்றதுக்கு டேப்பிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாரி மைண்ட் ஃப்ரெஷ் ஆகுறதுக்கு, அ யங்கா இருக்கிறதுக்கு, இளமையா இருக்கிறதுக்கு, சரியா? அப்புறம் லிம்பாட்டிக் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல அங்கங்க என்னன்னா, இந்த ஏரியால, இங்க அண்டர் ஆர்ம்ஸ்க்கு அடியில, இங்கலாம் லிம்ப் நோட்ஸ் இருக்கும். ம். மேம் ஒரு இன்னொரு சொல்றேன். லிம்ப் வேர்ட் நோட்ஸ் இருக்கும். லிம்ப் நோட்ஸ், லிம்பாட்டிக் நோட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து என்ன ஆகுறதுக்கு, ப்ராப்பரா ட்ரெயின் ஆகுறதுக்கு. இப்போ ஒரு காய்ச்சல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆகும்னா, அந்த சைட்லலாம் அவங்களுக்கு பதவலி கட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு இங்கலாம் வந்து கட்டி மாரி வரும். இங்க வலிக்கும். இல்ல காதுக்கு இந்த தொண்டைக்கடியிலலாம் வரும் இல்லையா? அதெல்லாம் லிம்ப் நோட்ஸ்னால வர பிரச்சனைகள். அதெல்லாம் வந்து நான் ப்ராப்பரா ட்ரெயின் ஆகி போயிருச்சு அப்டின்னா, அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் வராது. சரியா? அது சரியாறதுக்கு. அதே மாரி நம்மளோட இம்யூன் பூஸ்டப் ஆகுறதுக்கு. இம்யூன் வந்து நல்லா பூஸ்டப் ஆகுறதுக்கு. சரியா? நீங்க பார்க்கறதுக்கு யங்கா இருக்கிறது. ஆன்டி ஏஜிங் ஃபேக்டர்ன்னு சொல்லலாம். சரியா? அத வந்து ஏஜ வந்து இது பண்றதுக்கு. இந்த மாரி மேம் நெறைய விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. சரியா? உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு, கை, கால் வலிலாம் இருந்தா போறதுக்கு, இதுக்கு எல்லாமே வந்து இந்த டேப்பிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ரெகுலரா டெய்லி பண்ணணுமா? அப்படிலாம் இல்ல. இது பண்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் அவ்வளவுதான் ஆகும். நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 20 நிமிஷம் டெய்லி பண்ணணுமான்னா வேண்டாம். வீக்லி ட்வைஸ் பண்ணாலே போதுமானது. சரியா? வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம டேப்பிங் பண்றப்போ, ஆட்டோமேட்டிக்கா நீங்களே அந்த என்ன சொல்லுவீங்க? ரெஃப்ரெஷ்னஸ ஃபீல் பண்ணுவீங்க. எனக்கு வந்து தூக்கம் வராம இருக்கு. ரெகுலரா தூங்குறதே எனக்கு பிரச்சனையா இருக்கு. இல்லையா? இன்சோம்னியா இருக்கு. இப்ப இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, ரெகுலரா வந்து இத பண்ண அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப தைராய்டு கிளாண்ட் ப்ராப்பரா வேல பார்க்கல. தைராய்டு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இல்ல எனக்கு வந்து அங்கங்க ஜாயிண்ட்ஸ்லாம் வலிக்குது. சோ இப்படி இருக்கிறவங்க ரெகுலரா கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, அத வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் பெட்டர் ஆயிட்டேன். ஐ ஃபீல் கம்ஃபர்டபிள் அப்படின்னு ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம், யூ கேன் டூ 2 ஆர் 3 டைம்ஸ் வீக். 2 தடவையோ, இல்ல 3 தடவையோ அந்த மாரி பண்ணிக்கணும். சரியா? இன்னைக்கு நம்ம வந்து டைரக்ட்டா டேப்பிங் போயிரலாம். டேப்பிங் எங்கெல்லாம் பண்ண போறோம்னா, எல்லா ஜாயிண்ட்ஸ்லயும் என்ன பண்ண போறோம்? மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். அதே மாரி லிம்பாட்டிக் நோட்ஸ் எங்க இருக்கோ அங்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். அகைன் சகஸ்ரகாரத்துல கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். முதல்ல தலையில இருந்து ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் கைய இந்த மாரி வச்சுக்கங்க. இப்ப பாருங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஜஸ்ட் இப்படி டேப் பண்றோம். அவ்வளவுதான். வலிக்கக் கூடாது. தலையில பண்றது மட்டும் தலை ஏரியால பண்றது மட்டும் 11 கவுண்ட்ஸ்ல இருந்து 21 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேல பண்ண என்ன பண்ணலாம்? கவுண்டிங் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஆரம்பிப்போமா? ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் தலையில. ரிலாக்ஸ் ஆரம்பிங்க. டப்பு டப்புன்னு தட்டக்கூடாது. சாஃப்ட்டா டேப் பண்ணுங்க. இப்போ ரிலாக்ஸ். இப்போ ஜஸ்ட் தலையில ஒரு தடவ கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நல்லா ரிலாக்ஸா தலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, தலைக்கு பிளட் சர்க்குலேஷன் நெறைய கிடைக்குது. இதனால என்ன ஆகும்னா, பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதே நேரத்துல முடி கொட்டுது அப்படின்னா, அந்த பிரச்சனை குறையும். அதே மாரி நல்லா வந்து என்ன இருக்கும் அப்படி தலையில வந்து நெறைய எனர்ஜி வந்து பாஸ் ஆகும். டைரக்ட்டா யுனிவர்ஸ்ல இருந்து நம்மளால எனர்ஜிய வந்து ரிசீவ் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டேப்பிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே. தென் கோ டூ ஃபோர்ஹெட். நெத்தி. நெத்தியிலயும் டேப் பண்ணுங்க. ஸ்டார்ட். ரிலாக்ஸ். இப்போ அகைன் உங்க ஃபோர்ஹெட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபோர்ஹெட்ல தான் ஆக்னா சக்ரா இருக்கு இல்லையா? ஜஸ்ட் இதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்ப நெத்தியில நம்ம சைனஸ் கிளாண்ட் ஸ்டார்ட் ஆகுற இடம். சோ அங்க என்ன ஆகும்னா, அந்த பிளட் ஃப்ளோ வந்து ப்ராப்பர் ஆகும் நெத்தியில டேப் பண்றப்போ. அகைன் கைய எப்படி எடுத்துக்கங்க கன்னத்துல. செஸ்ட், கன்னம் இப்படி டேப் பண்ணுங்க. இப்ப கை வந்து இங்க வரைக்கும் கவர் ஆகட்டும். ஓகே. புருவ மத்தி இருக்குல்ல? புருவத்துக்கு சைடுல அங்கேயும் சேர்த்து கவர் ஆகட்டும். சும்மா இப்படி டைப் பண்ணுங்க.
ரிலாக்ஸ். அப்புறம் முன்னாடி இப்ப கையை கீழே வச்சுட்டு ஃபேஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க பார்க்கலாம். கம்ப்ளீட்டா ஃபேஸ் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு, சைனஸ் கிளாண்ட் ட்ரெயின் ஆகிறதுக்கு, நல்லா ஒர்க் பண்றதுக்கு, ஸ்னீசிங் வீசிங் எல்லாம் இருந்தா போறதுக்கு, அதே மாதிரி ஃபேஸ்ல சுருக்கம் மறையறதுக்கு, ஒரு ஃபேஸ் க்ளோ ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த டேப்பிங் வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ காது, இயர் நல்லா ஜஸ்ட் காதுல இப்போ காதுல கவனத்தை வைங்க. காது கேட்கும் திறமை அதிகரிக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம நம்ம உடம்புல ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அந்த காதுல வந்து கை வச்சு சவுண்ட் கேட்டா கச்சா சவுண்ட் கேட்கும். அந்த உடம்புல உள்ள எல்லா ஸ்பேஸும் ப்ராப்பரா ஆக்டிவேட் ஆகிறதுக்கு, நமக்கு வந்து ஈவன் வந்து கிட்டினஸ் வர்றது, டிட்டினஸ் டினிட்டிஸ்ன்னு சொல்லுவோம், காது சம்பந்தமான பிரச்சனை, அதே மாதிரி வெர்டிகோன்னு சொல்ற அந்த பிரச்சனை, அதெல்லாம் போறதுக்குமே இந்த இப்ப நம்ம பண்ண டேப்பிங், காதுல பண்ண டேப்பிங் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஒரு தடவை காதுல கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. யாரும் நோட் பண்ண அவசியம் இல்லப்பா, வீடியோ வரும், அப்படி பார்த்தே நீங்க ஃபாலோ பண்ணலாம். இப்போ தலையில, இப்போ மேல பண்ணோம்ல தலை, இப்படி கவர் பண்ற மாதிரி ஜஸ்ட் தலையில அப்படி டேப் பண்ணுங்க. தலை வந்து பின்னாடி எல்லாம் கவர் ஆகட்டும். ரிலாக்ஸ். இப்போ அகைன் தலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ தலையில பேக் சைட்ல நம்மளோட செர்விக்கல் ஸ்டார்ட் ஆகுது, பிரெயின் ஸ்டெம் இருக்கு. அகைன் வந்து அங்கதான் வந்து என்னன்னா நமக்கு தேவையான அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாம் வந்து என்ன ஆகும்னா கிரியேட் ஆகுது. அந்த இடம் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுறதுக்கு அகைன் பிந்து சக்ரான்னு சொல்லுவோம். நம்ம சக்ரால 7 சக்ராஸ் நமக்கு தெரியும். இன்னும் 2 சக்ரா தலையிலே இருக்கு. இது வந்து பிந்து சக்ரா, பேக் ஆஃப் த ஹெட். அதை ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி பிரெயின்ல அதே மாதிரி பீனியல் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் இப்போ நம்ம பேக்ல பண்ண அந்த டேப்பிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டேப் பண்ணிட்டு ஒரு தடவை தலையில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போ ஃபுல்லா நம்ம தலை ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்றோம். எங்க தலைக்கு மேல நெத்தி, கன்னம், காது, அகைன் பேக் ஆஃப் த ஹெட். ஸோ கம்ப்ளீட்டா பிளட் சர்க்குலேஷன் இந்த பாட்டுக்கெல்லாம் போயிருக்கு. ஜஸ்ட் யூ ஃபீல் ரிலாக்ஸ். நான் கோ டு யர் த்ரோட். இப்போ தொண்டை, தொண்டையில வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்ல டேப் பண்ணுங்க. தைராய்டு கிளாண்ட், அதே மாதிரி பேக்லயும் டேப் பண்ணிருங்க. தொண்டை கழுத்துக்கு பின்னாடி. இங்க பாருங்க, கை இது வந்து இப்படி இந்த ஏரியா. ரிலாக்ஸ். இப்போ உங்க த்ரோட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நம்ம ஃப்ரண்ட், பேக்கு, சைட்ல எல்லாம் டேப் பண்ணியிருக்கோம். இப்போ கம்ப்ளீட்டா அங்க உள்ள லிம்ப் நோட்ஸ் நார்மல் ஆகிறதுக்கு, டான்சில்ஸ் சரியாகிறதுக்கு, தைராய்டு கிளாண்ட் ப்ராப்பரா வேலை பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டேப்பிங் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரிலாக்ஸா த்ரோட்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
இப்போ கோ டு காலர் போன். இப்போ உங்க காலர் போன் பாருங்க, இங்க 2 போன் இருக்கா? இப்ப நடுவுல தொண்டைக்குழி இருக்குல்ல, அதுல கை வைங்க. அதுக்கு 2 சைடும் போன் இருக்கும் பாருங்க குட்டியா. கொஞ்சம் எல்லாருக்கும் ப்ராப்பரா தெரியும், மேக்ஸிமம் ஒரு சிலருக்கு தெரியாது, பரவாயில்ல. அப்போ இந்த இடம், ஓகே, இந்த இடம் இதுல இப்படி டேப் பண்ணுங்க. ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க, ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுட்டு இது கொஞ்சம் அதிகமா டேப் பண்ணலாம். 1 2 நல்லா 3 பண்ணுங்க பார்க்கலாம். வலிக்கும் கட்டாயமா, கட்டாயமா வலிக்கும், பண்ணுங்க 21 டைம்ஸ். ரிலாக்ஸ். இப்போ இந்த இடம் என்னன்னா நம்ம த்ரோட் சக்கராவோட கனெக்டட் தான், அதாவது தைராய்டு கிளாண்டோட கனெக்டட். பட் என்னன்னா இங்க வழியாதான் நம்மளோட பிரபஞ்ச எனர்ஜி வந்து நமக்குள்ள போகும். ஓகே, இப்போ நார்மலா வந்து நம்மளே ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருந்தா, டென்ஷனா இருந்தா என்ன ஃபீல் பண்ணுவோம்னா கழுத்து வலிக்கிறத ஃபீல் பண்ணுவோம். ஃபீல் பண்ணி எல்லாருமே அதை நோட் பண்ணியிருப்பீங்க இல்ல? ரொம்ப ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இருக்கையில கழுத்து வலி வரும். ஓகே, அது என்ன அப்படின்னா நம்மளால பிரபஞ்சத்துல இருந்து வர எனர்ஜியை ரிசீவ் பண்ண முடியலன்னு அர்த்தம். ஓகே, அப்போ அந்த பிளாக் எங்க இருக்கும்னா இந்த ஏரியால தான் அந்த பிளாக் இருக்கும். அப்போ அந்த பிளாக்கை ரிமூவ் பண்றதுக்கு இந்த டேப்பிங் பண்றோம். சரியா? அதே மாதிரி கோல்டு இருந்தாலும் இந்த டேப்பிங் பண்ணலாம். கோல்டு இருந்தா பண்ணா ரொம்ப ஈஸியாவே ரிலீஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? ஜாயின்ஸ். இப்ப ஜாயின்ஸ் பார்க்கல, ஷோல்டர் ஜாயிண்ட் இல்ல, லெஃப்ட்ல ஆரம்பிப்போம். லெஃப்ட் ஷோல்டர் ஜாயிண்ட். இப்ப ஜாயின்ஸ்ல எல்லாம் என்ன பண்ணலாம், நல்லா டப்பு டப்பு டப்புன்னு அடிக்கலாம். சரியா? அப்ப வந்து உங்களுக்கு நல்ல ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். உங்க கை மட்டும் இது பண்ணாம பாத்துக்கங்க. நல்லா இந்த ஜாயிண்ட்ல ஃப்ரண்ட் ஜாயின்ல வந்து இந்த ஏரியா ஃபுல்லா கவர் ஆகாம இருக்கலாம். இங்க பேக் இங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஷோல்டர் ஜாயிண்ட் லெஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. மேல 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 31 ஃபுல்லா அப்படி கவர் பண்ணுங்க ஷோல்டர் ஜாயிண்ட். ஓகே ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஷோல்டர் ஜாயிண்ட் நம்ம ஃபுல்லா முடிச்சிட்டு கையை முடிச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், கையில கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்னா இப்போ ஷோல்டர் பண்ணிட்டோம்ல, அடுத்து எல்போ. எல்போல இங்க பாருங்க, ஷோல்டர் இங்க பண்ணமா, எல்போல பேக்ல பண்ணுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 18 19 20 21. ரிலாக்ஸ். அப்புறம் ரிஸ்ட் 1 2 சவுண்டா 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 17 18 19 20 21. அதே மாதிரி இந்த ஏரியா வந்து சரிங்களா. இப்ப வந்து அக்குபஞ்சர்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த ஏரியாவை அதாவது நம்மளோட எல்லா விதமான கழிவுகளும் ஸ்டோர் ஆகிற ஏரியான்னு சொல்லுவோம். அதாவது இது வந்து இந்த என்ன சொல்றது, ஒவ்வொரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் உள்ள ஏரியா இது. ஓகே, இப்போ இங்க டேப் பண்றப்போ நம்ம உடம்புல உள்ள டாக்ஸின்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆகும். நல்லா சத்தமா 1 2 3 வலிக்கட்டும். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 18 19 20 21. ரிலாக்ஸ். ஒரு தடவை கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கங்க, நல்லா ஒரு தடவை பிரீத் பண்ணுங்க. இப்போ நம்ம லெஃப்ட் ஷோல்டர் ஜாயின்ல இருந்து லெஃப்ட் ஷோல்டர், தென் லெஃப்ட் எல்போ, லெஃப்ட் ரிஸ்ட், லெஃப்ட் ஹேண்ட் இல்ல. இப்போ அதே மாதிரி கை மேல எடுத்துட்டு அண்டர் ஆர்ம்ஸ் கடையில. அண்டர் ஆர்ம்ஸ் தான் இம்பார்ட்டன்டான பார்ட்டு. அதுலதான் வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய டாக்ஸின்ஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஈவன் சளி பிடிச்சிருக்கிற நேரம்லாம் அண்டர் ஆர்ம்ஸ் மசாஜ் பண்ணி விட்டா ஈஸியா அதுல ரெக்கவரி இருக்கும். சரியா? சும்மா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 19 20 21.
ரைட். இப்போ நம்ம இந்த இந்த இடம் பண்ணோம்ல, உள்ளங்க ரிஸ்ட்ல இந்த ஏரியா, ஃப்ரண்ட் ஒயிட் பார்ட் ஆஃப் த பாடி. 1 2 3 4 5 6. இந்த கை இந்த இடம் மட்டும், இங்க இல்ல, மசில்ல இல்ல, ஜாயிண்ட் மட்டும். 6 7, ஜாயிண்ட்ல மட்டும் தட்டுங்க. 8 9 10 11 12 13 14 16 17 18 19 20 21. அதே மாதிரி ரிஸ்ட் ஜாயிண்ட் ஃப்ரண்ட்ல 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 16 17 18 19 20 21. உள்ளங்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 17 18 19 20 21. ரிலாக்ஸ். அகைன் நல்லா ஒரு தடவை ப்ரீத் பண்ணிக்கங்க. இப்போ டோட்டலா ஜஸ்ட் யூ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஷோல்டர்ல இருந்து லெஃப்ட் பாம் வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நல்லா ஜிபு ஜிபு ஜிபுன்னு எனர்ஜி அதுக்குள்ள போயிட்டு வரதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ரைட். இப்போ கோ ஃபார் ரைட் ஷோல்டர். ரைட் ஷோல்டர்ல நல்லா டேப் பண்ணுங்க. 7 8 9 10 12 13 14 15 16 18 19 20 21. ரிலாக்ஸ். அடுத்து பேக் ஆஃப் த எல்போ. கை வலிச்சா பார்த்து பண்ணுங்க. அடிக்கிறப்ப கை வலிக்குதுன்னா ரைட். தென் ரிஸ்ட். ரிஸ்ட் அகைன் பேக் ஆஃப் த ஹேண்ட். இங்க மட்டும் நல்லா சவுண்டா வலிக்கிற மாதிரி வலிக்கட்டும் நல்லா. 9 10 11 12 13 14 15 16 18 19 20 21. ரைட். ரிலாக்ஸ். ஒரு தடவை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. கை அண்டர் ஆர்ம்ஸ் கடியில ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15 16 17 18 20 21. தென் ரிஸ்டோட ஃப்ரண்ட். ரிஸ்ட். உள்ளங்கை. ரிலாக்ஸ். இப்போ கை கீழே வச்சுக்கோங்க. அகைன் கான்சென்ட்ரேட். ரைட் ஷோல்டர், right elbow, right wrist and right palm. So feel comfortably relaxed. இப்போ ரெண்டு கையிலையும் அந்த எனர்ஜி ஃப்ளோவை உங்களால ஃபீல் பண்ண முடியும். ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுங்க. ஏதாவது ஒரு ஏரியா வலிக்குது, எனக்கு வந்து ஷோல்டர் வலிச்சுட்டே இருக்கு, இல்ல நெக் வலிச்சுட்டே இருக்குன்னா அந்த ஏரியால கூட கொஞ்சம் அதிகமான நேரம். இப்போ ரைட் ஷோல்டர் வலிக்குதுன்னா இங்க ஒரு 20 கவுண்ட் பண்ற இடத்துல 50 கவுண்ட் வரைக்கும் பண்ணலாம். லெஃப்ட் ஷோல்டர் வலிக்குதுன்னா அந்த மாதிரி ஜஸ்ட் ஓகே. உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட் வலிக்குதுன்னா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி கூட கொஞ்ச நேரம் டேப் பண்றப்போ உங்களால ரொம்ப ஈஸியா வலியில இருந்து ரெக்கவரி பண்ண முடியும். சரியா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாமா? கை முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பாடி, செஸ்ட் இந்த ஏரியா. ஓகே. இது வந்து லங் கன்ஜெஷன் இருக்கு,
லங்ல வந்து சம்டைம்ஸ் சளி சேர்ந்துக்கணும், வெளியே வராது இல்ல. அந்த மாதிரி லங் கன்ஜஷன் இருக்குன்னா இது வந்து இது பண்ணலாம். இது வந்து என்ன பண்ணலாம்னா இப்படி இப்படி தட்டலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க. கொரில்லா பாத்துட்டீங்களாப்பா? கொரில்லா குரங்கு வந்து இப்படி தட்டும் இல்ல. அது என்ன நடக்கும்னா எனர்ஜி நிறைய கெயின் ஆகும் முதல்ல. அப்புறம் சளி எதுவும் பிடிக்காது. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 17 18 19 20 21. ரிலாக்ஸ். இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்களோட நெஞ்சு பகுதி. அந்த இடத்துக்கு நிறைய பிளட் சர்க்குலேஷன் போறதை ஃபீல் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்போ நெஞ்சு கடியில ரிப்கேஜ் இருக்குல்லப்பா, அந்த இடம் வாங்க. ரிப்கேஜ் 1 வலிக்கும், கட்டாயமா பண்ணுங்க. 2 3 கை வந்து இப்படி தட்ட முடியாதுன்னு இப்படி ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுக்கோங்க. ஃபிங்கர்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. இப்படி தட்டுது. அப்பதான் அந்த இடத்துல படும். 2 3 4 5 6 7 8 9 10 12 13 14 15 16 17 18 19 20 21. நல்லா வலிச்சுதாப்பா? நல்லா ஒரு தடவை ப்ரீத் பண்ணுங்க. அந்த இடத்துக்கு நிறைய பிளட் சர்க்குலேஷன் போகாததுனால, நிறைய காத்து போகாததுனால அந்த ஃபீல் கிடைக்குது நமக்கு. நல்லா ஒரு தடவை ப்ரீத் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிப்கேஜ்ல இருந்து அப்பர் ஷோல்டர் வரைக்கும் நிறைய பிளட் சர்க்குலேஷன் கிடைக்குது. ஆட்டோமேட்டிக்கா ஹார்ட் பம்பிங்ல இருந்து எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். இப்போ நம்ம தொப்பை. ஓகே, தொப்பையில தான் முக்கியமா எல்லா ஆர்கன்ஸ் இருக்குல்ல. அப்போ ஸ்டொமக்ல இருந்து ஃபுல்லா மேல இருந்து கீழே நல்லா 1 2 3 கீழே வரைக்கும் 4 அப்படியே போயிட்டு வாங்க. 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 நல்லா தட்டுங்க. 20 21. ரிலாக்ஸ். இப்போ தொப்பையில வந்து நம்ம பண்றப்போ அங்க உள்ள முதல்ல ஆர்கன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். அது மட்டும் இல்லாம தொப்பையில இருக்கிற ஃபேட்டும் குறையும். 21 கவுண்ட்ல ஆனா பத்தாது. ஃபேட் குறையணும்னா 51 கவுண்ட் 101 கவுண்ட் தட்டலாம். சரியா? ஏதாவது பர்டிகுலர் ப்ராப்ளம் இருக்கு, இந்த ஏரியால வலிக்குது அப்படின்னா நீங்க தட்டிக்கலாம். சரியா? டைஜஷன் ப்ராப்பரா இல்ல, அந்த மாதிரி நேரமும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பே பண்ணிக்கலாம். ரைட். இப்போ பின்னாடி உங்க பேக்ல ரிப்கேஜ் இருக்குல்ல, இப்படி கை வைங்க பார்க்கலாம். இடுப்புல இப்படி இடுப்புல கை வச்சுங்க. பின்னாடி உங்களால எங்க தொட முடியும்? பேக் ஆஃப் த போன். அங்க அப்படியே அந்த இடம் தட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்ப நேரா நிமிர்ந்து உட்காந்துட்டு ஸ்டொமக் அண்ட் பேக், கம்ப்ளீட் ஸ்டொமக் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நம்மளோட ஸ்டொமக் ஆர்கன்ஸ் நல்லா ப்ராப்பரா வேலை பார்க்கறதுக்கு, அகைன் நம்ம பேக்ல டேப் பண்ணோம். கிட்னி நல்லா வேலை பார்க்கறதுக்கு, ஸ்பைன்ல பிளட் சர்க்குலேஷன் நிறைய இருக்கு போறதுக்கு, எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரிலாக்ஸ். இப்போ நம்ம கால், நிறைய பிரச்சனை வந்து கால் வலிக்குது, முட்டி வலிக்குது, இதெல்லாம் இருக்குல்லப்பா. ஃபர்ஸ்ட் ஒரே செகண்ட் கால் நீட்டி உட்காந்துக்கங்க. லெஃப்ட் லெக்ல ஆரம்பிக்கலாம். நான் வந்து ரைட்ல, எனக்கு ரைட் தான் உங்களுக்கு தெரியுதுங்கிறதுனால ரைட் பண்றேன். யூ ஸ்டார்ட் வித் லெஃப்ட். எப்பவுமே நம்ம லெஃப்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்? தை ஜாயிண்ட், லெஃப்ட் தை ஜாயிண்ட். கால் இப்படி ஓபன் பண்ணிக்கங்க. ஓபன் பண்ணிட்டு தை ஜாயிண்ட் உள்ள வெளியே. 1 2 தை ஜாயிண்ட். ஓகே, இந்த ஜாயிண்ட் ஆகிற இடம் தை ஜாயிண்ட் உள்ள வெளியே. 1 2 3 4 5 6
7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 20, 21. இப்போ முட்டி இப்படி மடிச்சுக்கங்க. மடிங்க. மடிச்சிட்டீங்களா? முட்டிக்கு சைட்ல வெளியே 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 18, 19, 20, 21. அதே மாதிரி மேல கீழே 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 20, 21. ஓகே, இப்போ நீ பெயின் இருக்கிறவங்க இந்த டேப்பிங் மேல அண்ட் கீழே ரெகுலரா பண்ணி பார்த்துட்டு ஒரு 2 or 3 days பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. ஓகே, இப்போ உங்களோட ஆங்கிள் வந்து என்ன பண்ணுங்க, லெஃப்ட் ஆங்கிள் எடுத்து ரைட் மேல போட்டுக்கோங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் மேல போட்டுக்கோங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் மேல. ஓகே, ஆங்கிளுக்கு மேலையும் கீழையும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 20, 21. ரைட்? இப்போ ஆங்கிள் ஜாயிண்ட்ல நம்ம இந்த ஆங்கிள் உள்பக்கம் இருக்குல்ல, அதை வந்து ஹார்மோன்ஸ் சொல்லுவோம். சரியா? அதனாலதான் என்ன பண்றோம்னா லேடிஸ் வந்து கொலுசு போட்டிருக்காங்க. ஹார்மோன் வந்து ப்ராப்பரா ஹெல்ப் பண்ற ஒர்க் ஆகிறதுக்கு. ஜென்ஸ் வந்து முன்னாடி கயிறு கட்டிருப்பாங்க கால்ல. பாத்திருக்கீங்களா? தண்டை போடுவாங்க. என்ன அப்படின்னா காரணம் வந்து நம்மளோட ஹார்மோன்ஸ் நல்லா ஒர்க் ஆகுறதுக்கு. சரியா? இது பண்றப்போ ஹார்மோன்ஸ் ப்ராப்பரா வேலை பார்க்கும். இப்போ பாதம் பாருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஃப்ரண்ட்ல இந்த ஏரியா எப்படி கையில இங்க வந்து டாக்ஸின் ரிமூவல் ஏரியாவோ அதே மாதிரி பாதத்துல இது டாக்ஸின் ரிமூவல் ஏரியா. ஓகே, நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து 1 சத்தமா 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 18, 19, 20, 21. ரைட், ரிலாக்ஸா உட்காந்துக்கங்க. இப்போ கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் லெஃப்ட் லெக். லெஃப்ட் லெக்க கம்ஃபர்டபுளா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. லெஃப்ட் லெக்ல இப்ப கம்ப்ளீட்டா பிளட் சர்க்குலேஷன் போயிட்டு வந்துட்டு இருக்கு. யூ ஃபீல் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ். Then we'll go for right. இப்போ ரைட் லெக் ஆரம்பிங்க. நான் லெஃப்ட் பண்றேன், நீங்க ரைட் தான் பண்ண போறீங்க. ஆக்சுவலி இது செல்ஃபி கேமராங்கிறதுனால, செல்ஃபி சைடுங்கிறதுனால மேபி இதுதான் உங்களுக்கு ரைட்டா லெஃப்டா ரைட்டா தெரியலாம். ஓகே, பட் எனக்கு வந்து இது லெஃப்ட் லெக், நீங்க ரைட் லெக் பண்றீங்க. ஆல்ரெடி லெஃப்ட் முடிச்சாச்சு நம்ம. இப்போ டை ஜாயிண்ட் ஃபர்ஸ்ட். டை ஜாயிண்ட் வெளியே அண்ட் உள்ள. ஸ்டார்ட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 16, 17, 18, 19, 20, 21. ஆக்சுவலி தை ஜாயிண்ட் எதுக்குனாப்பா, நிறைய பேருக்கு சயாட்டிகா புல்லிங்லாம் இருக்குல்ல, சயாட்டிகா புல்லிங் இருக்கும். நடக்கும்போது அந்த ஏரியா நொடுக்கு நொடுக்கும் சவுண்ட் கேட்கும். அதெல்லாம் குறையறதுக்கு இந்த டேப்பிங் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நீல அவுட் சைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 16, 17, 18, 19, 20, 21. தென் கால் எடுத்து மேல போட்டுக்கங்க. ஆங்கிளுக்கு மேலையும் கீழே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 17, 18, 19, 20, 21. ரைட்? பாதம் மேல கீழே. நீல அப் அண்ட் டவுன் பண்ணல. 2, 3, 4,
5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 17, 18, 19, 20, 21. ரிலாக்ஸ். இப்போ ஒருவேளை எனக்கு ரொம்ப குதிங்கால் வலிக்குது அப்படிங்கிறவங்க குதிங்கால்ல மட்டும் நல்லா இந்த மாதிரி வலிக்கிற இடத்துல நல்லா அப்படி டேப் பண்ணீங்கன்னா குதிகால் வலி குறையும். நார்மலா நம்ம பண்ணும்போதே பாதம் பண்ணும்போதே ஃபுல்லா கவர் பண்ணிடுறோம். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஃபுல்லா கவர் ஆயிரும். சப்போஸ் அப்படி முடியல அப்படிங்கிறவங்க குதிங்கால் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி டேப் பண்ணுங்க. ஓகே, இல்லைன்னா குதிங்கால்ல மட்டும் இந்த மாதிரி குதிங்கால் ஏரியால மட்டும் அப் அண்ட் டவுன் அப்படி டேப் பண்ணலாம். ஓகே, நல்லா வலிக்கிற இடத்துல நிறைய கவுண்ட் டேப் பண்ணுங்க. சரியா? இப்போ என்ன சொல்லலாம்னா நம்ம வந்து ரைட்டும் லெஃப்ட் ரைட்டும் பண்ணிட்டோம். ஒரு தடவை கான்சென்ட்ரேட் பண்ணிருங்க, நெக்ஸ்ட் போலாம். கண்ணை மூடி ரிலாக்ஸா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரைட் லெக். இப்போ 2 காலும் கம்ப்ளீட்டா எனர்ஜைஸ் ஆயிடுச்சு. அத ஃபீல் பண்ணுங்க. எஸ். அகைன் வந்து இவ்வளவு நேரம் நான் பண்ணிட்டேன், எனக்கு கையெல்லாம் அப்படி விறுவிறுன்னு இருக்கு, கையெல்லாம் காந்தது அப்படி ஃபீல் பண்றீங்கன்னா, நார்மலா நம்ம கிளாப் பண்றப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளால நிறைய எனர்ஜி ரிசீவ் பண்ண முடியும். சரியா? நீங்க இந்த நல்ல விஷயம் நடந்தா இல்ல ஒருத்தங்களை பிரைஸ் பண்ணா கிளாப் பண்ணுவோம் தெரியுமா? கரெக்டா? அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடம்புல உள்ள கிளான்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதனாலதான் கிளாப்பிங்க்கு வந்து அவ்வளவு இது. சரியா? நம்ம சந்தோஷமா இருந்தா நம்மள அறியாம கிளாப் பண்ணுவோம்ல, நமக்கு பிடிச்ச விஷயத்த பார்த்தா, இல்லையா? சோ பிரைன் வந்து ரொம்ப பிரிஸ்கா இருக்கணும் அப்படின்னா கிளாப்பிங் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ நீங்க இந்த இதை கூட என்ன பண்ணுங்க, யூ கனெக்ட் தட், அதோட கனெக்ட் பண்ணிக்கங்க. சோ நமக்கு நிறைய எனர்ஜி ரிசீவ் ஆகுது. இப்ப நீங்க எல்லாம் கிளாப் பண்ணி முடிச்சுட்டு உள்ளங்கை கீழ் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களால தெரியும் ஜிவு 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 ஜிவுன்னு உள்ளங்கையில எனர்ஜி ரிசீவ் ஆயிட்டே இருக்கும். சரியா? பிரபஞ்சத்துல இருந்து நிறைய எனர்ஜி நமக்குள்ள போயிட்டே இருக்கும். ஓகே, சோ கிளாப்பிங் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அப்போ நம்ம கை வச்சு நம்மளோட உடம்புல ஃபுல்லா எல்லா பார்ட்டையும் எனர்ஜைஸ் பண்ணிடுறோம். ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாமலே ஒரு புத்துணர்வு கிடைக்கும். சரியா? இப்போ ஃபைனலா எல்லா இடமும் பண்ணிட்டோம். லாஸ்டா மறுபடியும் சகசிரகாரம், உச்சந்தலை. உச்சந்தலையில தான் we are receiving whole எனர்ஜில. இப்படிதான் நிறைய இந்த மெடிடேஷன் இதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும், தலைவலியா அப்படி எனர்ஜி உள்ள பாஸ் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணி நிறைய அந்த மாதிரி பிக்சர்ஸ்ல பார்த்துருப்பீங்கல்ல. ஜஸ்ட் மறுபடியும் ஒரு 21 கவுண்ட்ஸ் ரொம்ப தலையில சாப்பிட்டா தட்டணும். ஓகே, கண்ணை மூடிட்டு தட்டுங்க. ரிலாக்ஸ். இப்போ உள்ளங்கை ஓபன் பண்ணிக்கோங்க, மடிமேல வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா தலையில இருந்து கால் வரைக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரிலாக்ஸா. இப்போ தலையில இருந்து கால் வரைக்கும் நல்லா ஜிபு 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 ஜிபுன்னு ரத்தம் போயிட்டு வந்துட்டு இருக்கு. லிம் நோட்ஸ் எல்லாம் நல்லா ட்ரைன் ஆயிடுச்சு. எங்கெங்க பிளாக்கேஜ் இருக்கோ அதெல்லாம் பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா போறதுனால ரிமூவ் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கும் நமக்குமான கனெக்ஷன் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆயிருக்கு. எந்த பிளாக்கேஜும் இல்லாம நம்ம எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்படி உடம்பு ரொம்ப லைட்டா இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா மனசும் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. You feel complete relax from the head to toe. Relax. ஓகே, நல்லா ரிலாக்ஸா இருந்ததாப்பா? ஃபீல் பண்ண முடியுதா? எனர்ஜி பாஸ் ஆகுறது ஃபீல் பண்ண முடியுதா? ஓகே, டன். இது என்ன பண்ணுங்க அப்படின்னா வாரத்துல ஒரு நாள்
அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பெயின் இருக்கிறவங்க, இல்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க, அந்த பர்ட்டிகுலர் பார்ட்ல மட்டும் பண்ணலாம். முதல்ல பண்றதுக்கு முன்னாடி, எனக்கு வந்து நீ பெயின் இருக்கு, நான் பண்ண போறேன் அப்படிங்கிற முன்னாடி, ஃபர்ஸ்ட் தலையில பண்ணிடுங்க. தலையில ஒரு 21 டைம்ஸ் ஸ்டே பண்ணிட்டு, அகைன் எந்த பார்ட் வலிக்குதோ அந்த பார்ட்ல பண்ணிட்டு, அந்த பார்ட்ல பண்ணிட்டு உட்கார்ந்து அந்த பார்ட்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எப்ப நம்ம கான்சன்ட்ரேட் பண்றோமோ, அப்பதான் அந்த பார்ட்டுக்கு நெறைய பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும். சரியா? அப்போ அதுல கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு, அகைன் யூ கோ ஃபார் சஹஸ்ராரம் மறுபடியும் டேக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ரிலாக்ஸ் பண்ணுங்க. சரியா? சோ இந்த பிராக்டிஸ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் யங்கா இருக்கணும். நான் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கணும். அதே மாரி எனக்கு ப்ராப்பரா நான் முதல்லயே சொன்னேன். தூக்கம் நெறையா வரல. இல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்கு. அ வேற வேற ஹெல்த் ரீதியா எனக்கு இஷ்யூ இல்ல. பட் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாவே இருக்கேன். அப்படிங்கிறவங்கலாம் டோட்டல் பாடி பண்ணிக்கங்க. பண்ணிட்டு ஒரு 3 வாரத்துக்கு ஒரு 3 நாள் பண்ணுங்க. மைண்ட் ஃப்ரீயா ஆற வரைக்கும். சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதனால் பெனிஃபிட் அடையட்டும். நன்றி, வணக்கம்.